வணக்கம். புளிச்சக்கீரையை வச்சு இன்றைக்கி 3 ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பச்சடி, சட்னி, பிக்கிள். இந்த புளிச்சக்கீரையில் அதிகப்படியான ஆன்டி-ஆக்சிடென்ட், விட்டமின் ஏ, சி, அயன், இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது அடிக்கடி நம்ம எடுத்துக்கும் போது நல்ல டைஜஷன் அண்ட் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. SMS குக் அண்ட் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. புளிச்சக்கீரை ஒரு கட்டு வாங்கி நல்லா 3 டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ட்ரை பண்ணி தண்ணி இல்லாமல் சுத்தமாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், 15 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் ஃப்ளேமை சிம்மிலே வச்சுட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஒரு நிமிஷம் வறுத்தா போதும். ஒரு 1/2 ஸ்பூன் மல்லி இருந்தால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட மல்லி இல்லாதால மல்லி தூள் சேர்க்குறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த சூட்டில் சேர்த்தா போதும். ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை எடுத்து வச்சு ஆற வச்சிடணும். இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இந்த கடாயிலே க்ளீன் பண்ணி வச்சுருந்தது கீரை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக ஒரு கட்டு கீரை. கடாய் நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம வச்சோன்னா நல்லா குயிக்காக அடியிலலாம் வெந்து வந்துடும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்கின் இஷ்யூ வரவங்களாம் அடிக்கடி இந்த புளிச்சக்கீரை எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. கீரைனாவே யூஸ்வலாக நல்ல ஹெல்த்தியானது தான். அண்ட் புளிச்சக்கீரை நமக்கு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம ஆற வச்சு மிக்சியில் ஒரு 2 பல்ஸ் கூட விட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். மசாலாவை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். அண்ட் மத்து வச்சு கீரையும் கடைஞ்சாச்சு. இப்போ கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை இதெல்லாத்தையும் நல்லா தாளிச்சிக்கிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு தோலோடு சேர்த்துருக்கேன். லேசாக தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணது, 2 தக்காளி சின்ன தக்காளியாக சேர்த்துருக்கேன். இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். பெரிய தக்காளி இருந்தால் 1 தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச இந்த மசாலாவை சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம வதக்கினா போதும். அதுக்கப்புறம் கீரையும் சேர்த்து கீரைக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், கீரை சூப்பரான பச்சடி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இதை நம்ம 2-3 நாள் வச்சு சாப்பிட்டாலும் கெட்டு போகாது. அடுத்தபடியாக சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்னிக்கு நல்லா க்ளீன் பண்ண 1 பஞ்ச் அளவுக்கு புளிச்சக்கீரை எடுத்திருக்கேன். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு, 4 பச்சை மிளகாய், 1/2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம்னாலும் எடுத்துக்கலாம். 7 பல்லு பூண்டு, 1 தக்காளி இதெல்லாத்தையும் நம்ம யூஸ்வலாக நம்ம சட்னிக்கு வதக்குற மாதிரியே நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்து ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ பிளேட்டில் இதை மாற்றிக்கிறேன். இப்போ இதே கடாயில் 1 பஞ்ச் கீரையை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். எண்ணெய்லாம் சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே கீரைலாம் நல்லா வதங்கி வந்துடும். இந்த கீரையில் உள்ள ஈரப்பதெல்லாம் போயிட்டு நல்லா ட்ரை ஆனாவே போதும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதையும் நம்ம ஆற வச்சு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அரைச்சதுக்கப்புறமா இந்த வதக்கி வச்ச கீரை உப்பு கூடவே சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளிப்புக்கு ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டாச்சு. 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கூடவே 1 காஞ்ச மிளகாய். இப்போ அரைச்சி வச்ச சட்னியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ ரொம்ப குயிக்கான ஒரு ஹெல்த்தியான சூப்பர் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கெலாம் கூட நல்லா ஊட்டும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அடுத்தபடியாக பிக்கிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிட்லாம். இப்போ சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், 20 காஞ்ச மிளகாய்
ஸோ ஒரு கட்டு கீரைக்கு 20 காஞ்ச மிளகாய் கரெக்டாக இருக்கும். பிக்கிள்னாவே கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை வறுத்தெடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ இதே சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த கீரை எல்லாத்தையுமே இந்த சட்டியிலே சேர்த்து இப்போ ஒரு கட்டு கீரையும் நான் இந்த சட்டிக்குள்ளேயே வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்துருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வச்சா போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுத்தமாக தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. பாருங்கள் நல்லா வெந்து குவான்டிட்டி கம்மியாக இருக்குது. இதை திரும்பவும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். குயிக்காக வெந்து கம்மியாயிடும் குவான்டிட்டி. இதனால் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணியில் ஊற போட்டிருந்தா, அது சுடு தண்ணியில் தான் ஊற போடணும். இதையும் இதிலையே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா எல்லாத்தையுமே ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போ இந்த சட்டியிலே இதை நான் கடைஞ்சிக்கிறேன். நீங்கள் வேணால் மிக்சியில் 2-3 சுத்த விட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கணும். நம்ம கடையும் போதே உப்பு போட்டு கடைஞ்சிக்கணும். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். பிக்கிளுங்கும் போது நல்லெண்ணெய் சேர்க்கும்போது கொஞ்சம் லாங் டைம் இருக்கும், கெட்டு போகாது. 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை, 1 கையளவு பூண்டு, இதெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ இந்த தாளிப்பை இந்த பிக்கிளோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து ஒரு தடவை விட்டுட்டு கூடவே மேலே வேணால் இன்னும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கடையும் போது ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டேன். புளி சேர்க்குற ஐட்டத்துக்கெல்லாம் கொஞ்சம் உப்பு கூடுதலாக இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான பிக்கிள் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.